அப்படியா 3 டிக்கெட் கன்ஃபார்மா சூப்பர் மச்சான் நாங்க வந்துடுறா ப்ரோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேற லெவல் ப்ரோ கேக்கும்போது கூஸ்பம்ப் ஆகுது ப்ரோ அண்ணா ஒரு ரோல் வந்தாலே தார்மாரா இருக்கும் இதுல வர 4 ரோல் வேற வில்லன் விஜய் வேற ப்ரோ சொல்லாதீங்க ப்ரோ அத முடிங்க ப்ரோ ஏலியன்ஸ்ங்கறானுங்க ஸ்பேஸ்ஷிப்ங்கறானுங்க ஏன் இந்த படத்துல க்ளோனிங்லாம் இருக்குதா ப்ரோ ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் இது பண்ணாதீங்க ப்ரோ அந்த இது குறஞ்சிரும் என்ன மச்சான் படத்துக்கான எக்ஸைட்மென்ட்டே இல்லாம நின்னுட்டு இருக்க நான் இந்த மாதிரி படத்துக்குலாம் எக்ஸைட்லாம் ஆக மாட்டேன்டா கூப்பிடுறீங்கன்னு நான் வரேன் நீங்க 7 சாமுராய் பார்த்திருக்கீங்களா அகிரா குரோசாவா தெரியுமா உங்களுக்கு சக்கீலா சோறாக்குதா இது அதானே உன் புத்தி அங்கதான் போகும் இந்த ஃபைட்டு ஐட்டம் சாங் வைக்கிறது இந்த வந்து ஹீரோ பஞ்ச் டைலாக் பேசுறது இதெல்லாம் சினிமா கிடையாதுடா சினிமான்றது வேற நீங்க ஈரானியன் மூவிலாம் பார்க்கணும் உலக சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியாது ஏன் இருக்கும் போல இதுக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகின்னு ஆக்டர் இன்டர்வியூ பார்த்துக்கின்னு எப்போதான் திருந்த போறீங்களோ தெரியல நீங்களாம் சரி ஏதோ கூப்பிடுறீங்கன்னு வந்து தொலைகிறேன் போங்க ப்ரோ அதான் ஆமான்னு நினைக்கிறேன் நீ வா ப்ரோ வெளியே வால் எடுத்தா அப்படி விடு இன்ட்ரோ வரும்போது நீ ஸ்டேட்டஸ் போட்டு என்ன ஆகணும் பாருங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதடா அதெல்லாம் பண்ணடா தியேட்டர்ல உனக்குன்னா விடுறது ட்ரெயின் நான் விடுறேன் பாரு பீஸ்ஃபுல்லா படம் பாருங்கடா பேர் தியேட்டரை குப்பையாகிறது தளபதி தலைவா தளபதி ஐயோ என்ன அகிரா சொல்ற 7 சாமுராய்னா இப்ப அப்படியே முருசா அணிலா மாதிரி நிக்கிறான் கோட்டு போட டிக்கெட் வர புக் பண்ணிட்டா இன்டர்வியூ பார்த்ததுனா ஐப்பாவா என்ன இவனுக்கு இன்டர்வியூ போட்டுக்கிறானுங்க ஆஹா இவனுக்கு மொத்த கதையில சொல்றானுங்க என்ன போட்டுக்கிறானு பாப்போம் க்ளோன்ல இருக்காங்க படத்துல க்ளோன் பண்றாங்களா க்ளோன் மட்டும் கிடையாது டைம் டிராவல் பண்ணி மல்டிவர்ஸ்ல இருந்து வேற விஜய்களே கொண்டு வராங்களா இந்த parallel யூனிவர்ஸ்னு சொல்றாங்க இப்போ அந்த டெட்பூல்னு ஒரு படம் வந்தது பாருங்க ஆமா அதே கண்டென்ட் தான் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்பைடர்மேன்ல ஒரு படம் வந்தது பாத்தீங்களா ஆமா 3 பேர் இருப்பாங்கல 3 ஸ்பைடர்மேன் வர மாதிரி ஆமா இதுல வந்து கில்லி விஜய் அப்புறம் வந்து நம்ம மதுரை விஜய்லாம் வர மாதிரி இப்ப இருக்கான் சீன்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா அந்த முதல்ல கூட ஒரு டிராயிங்ல இருந்து நிறைய விஜய் வர மாதிரி வந்து பாத்தீங்களா அதெல்லாம் அத வச்சு இருக்கு அதுதான் டாம் க்ரூஸ் இருக்கறாருன்ற ஒரு பேச்சு இருக்கு ஓ அவர் வர இருக்காரா அதான் பிஜிஎம் போட்டார்ல வாயிலியே ஆமா அது எதுக்கு ஜெமினி மேன் படம் பாத்தீங்களா இல்லையா ஆமா ஜெமினி மேன் இருக்கு அந்த படம் தான் இது ஜெமினி மேனா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போய் பாப்பா இது ஜெமினி மேன்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் நடிச்ச படம் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனா அது கிடையாது அதுக்கு என்னங்க நீங்க ஆடம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க ஆமா டைம் டிராவல் பண்ணி அவனோட சின்ன வயசு போய் பார்ப்பான் ஆமா கரெக்ட் அதே மாதிரி தான் இது அதையும் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பாத்துருவா அதிவேகமா வண்டி ஓட்டணும் இல்லையா ஆமா தமிழ்நாட்டுல யார் அதிகமா வண்டி ஓட்டுவா நம்ம தலை தான் அவருக்கு போன் அடிக்கிறாரு நம்ம தளபதி ஓஹோ உடனே அவரை தூக்கி அலாக்கா பைக்ல பின்னாடி உட்கார வச்சு வீலிங்லயே சேப்பாக்க வரைக்கும் போறாரு அதான் அந்த விஜய் கூட பைக்ல போகும்போது பறக்கிற மாதிரி ஒரு ஆமா வண்டி தானே நம்ம தலை தான் ஓட்டிட்டு போறாரு ஏகே தான் ஓட்டிட்டு போயிட்டு தளபதி போய் நீங்க மிஷன் இம்பாசிபிள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆமா அதுதான் வந்து தியேட்டர்ல வந்து அணி ஆஹா ஐயோ எனக்கு வெறி தாங்கல முதல்ல அவனுக்கு சொன்ன படத்துல ஃபர்ஸ்ட் போய் பாப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர்லாம் சொன்னானுங்களே அந்த மாதிரி எதுவுமே வரலையே டாம் க்ரூஸ்லாம் வராரே இருக்காருன்னாங்க இவனுக்கு சொன்னான்ட்டு நான் ஜெமினி மேன்லாம் வர பார்த்தனே இஷ்டத்துக்கு எதனா பேசி விட்டுறானுங்க போல இனிமேல் இந்த பேர்லாம் பார்த்துட்டு வந்து உட்காந்து பார்க்க கூடாது அண்ணா இல்லை அண்ணா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தானே வேணும் நானா நீ எல்லா படமும் நான் அப்படி தானே பார்ப்பேன் எவ்வளோ செலவானாலும் பிள்ளாரு நீ எக்ஸ்ட்ரா கூட கேள்வி நான் தரேன் எதுக்கு டேய் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தாண்டி இருக்கு இல்லை நான் ஒருத்தன் ஓடு மாட்டின்னு வந்து அப்செட் பண்ணிட்டானா நீ பாருண்ணா சரியான டைட்டில் கார்டியா டேய் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு டைட்டில் கார்டு தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையவே கிடையாது இன்ட்ரோ சீன் வெயிட் பண்ணுவோம் ஆஹா அண்ணா வராரா
இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. பாத்தியா அண்ணா எப்படி டான்ஸ் ஆடுறாரு பாத்தியா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு டான்ஸ் தான். இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. சரியான இன்டர்வல் பிளாக்கியா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்டர்வல் தான். உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏய் ஏன்டா என்ன நானே அதை மறக்கணும்னு ஏன்டா சொல்லி சொல்லி என்ன டிப்ரெஸ் ஆகுற? நேத்து டிக்கெட் புக் பண்ணலன்னு டிப்ரெஷன்லயே வச்சுக்கிறடா நீ. ஏன்டா அப்படி பண்ற? ஒரு படமோ 2 படமோ என்ஜாய் பண்ணிட்டு போறேன்டா நான். ஏன்டா என்னடா பெரிய டிப்ரெஷனு? உங்க ஆளாச்சு இதுக்கப்புறம் நடிப்பாரு நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்க தெரியுமாடா? எங்களுக்கு படம் வருமா வராதா, அப்டேட் இருக்கா இல்லையா, வந்துட்டோம். நாங்கெல்லாம் டிப்ரெஷன்ல தான்டா. லிவிங்ஸ்டன் சரி சரி போ, ஓட்ட கைட்டி போட்டு வேற வேலையை பாரு போ. 4 போஸ்டர்ல ரோடுலயே நடந்துகிட்டு இருக்கோம். ரோடுகள்லாம் வீரல் விட்டுக்குதா? எவனை கேட்டாலும் டிக்கெட் இல்லைன்றா. என்ன இது ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது போல இது. பாரு ஆன்லைன்ல போட்டாலும் ரெஃப்ரெஷ் தான் காட்டுது. தளபதி குரூப்ல டிக்கெட் அவைலபிள்னு போட்டுக்கிறான். இரு போன் வச்சு கேட்டு பார்ப்போம். ஹலோ அண்ணா, டிக்கெட் இருக்குன்னு போட்டுட்டீங்களா? ஆமா ப்ரோ, 2 டிக்கெட் இருக்கு ப்ரோ. எந்த தேட்டரு? நம்ம தேட்டர் தான். சரியான என்ஜாய் பண்ணிட்டீங்க, வாங்க. நான் பக்கத்துல தானே எனக்கு. நான் சூப்பர்ண்ணா. டிக்கெட் எவ்வளோ? இல்ல ப்ரோ, மொத்தவங்களுக்குலாம் 4000 ரூபாய் தர்றதா இருக்கு. நீங்க நம்ம குரூப்ல இருக்கிற நம்ம ஆளா போயிட்டீங்க. சரி ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. அண்ணா அது நீ மற்றவங்களுக்கே கொடுத்துருங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய தேட்டரு. ஆமாண்ணா, நீ இப்போ 2 டிக்கெட்டை போய் 4000 3000 நான் எப்படி என்னால் வாங்க முடியும்? ஆகும்ல, நம்ம ஆள் போடணும். ஆகும்ல, அவ்வளோ ஆகும்ல. கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புரியுதுண்ணா. ஸ்பெஷல் ஷோ சொல்கிறீங்க. ஓ 2000 3000ன்றாங்களே, என்ன பண்ணுறது தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வேற. சரி கேட்டு பார்ப்போம். அண்ணா ஒரே ஒரு டிக்கெட் கொடுண்ணா 1000 ரூபாய்க்கு. அப்படிங்களா? ஒரு டிக்கெட் போதுமா? சரி நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் டிக்கெட்டு. அனுப்புறீங்களா? சரி நான் அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த உடனே ஜிபே பண்ணுறேன் நான். என்ன போட்டு விட்டு டிக்கெட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் ஸ்டேட்டஸில். அண்ணா பைசா அனுப்பிச்சி விட்டேன். வந்துச்சு இந்த டிக்கெட் வருது பாரு உங்களுக்கு. சாரி வாழைப்படம் டிக்கெட் அனுப்பிச்சிருக்கா. ஐயோ மாத்திக்கிட்டே அனுப்பிச்சிட்டானோ. ஃபோன் வச்சு கேட்டு பார்ப்போம். ஓடு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. அட பாவி, 1000 ரூபாய் கொடுத்து வாழைப்பட டிக்கெட் வாங்கின ஒரே லூசு நானா தான்டா இருப்பேன். வாழை. ப்ரோ ஒரு படம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. கடைசியில் எல்லாரையும் அழுவு விட்டாங்க ப்ரோ. அழ விட்டாங்களா? என்ன ப்ரோ சொல்ற? கோட்டு படம்லாம் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க, நீங்க அழ விட்டாங்கன்றீங்க ப்ரோ. நான் எங்க ப்ரோ கோட்டு பார்த்துட்டு வரேன்? வாழை படம் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. வாழையா? என்ன ப்ரோ சொல்ற? வாழையா ப்ரோ? ப்ரோ ஒருத்தன் கோட்டு டிக்கெட்னு சொல்லிட்டு வாழைப்பட டிக்கெட்டை வித்துட்டு போயிட்டான் ப்ரோ. யாரு ப்ரோ இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறது? கஷ்டமாயி போச்சு ப்ரோ. அவனை தான் தேடி நிக்கிறேன். அவன் என் கையில கச்சான்னு வச்சுக்கோ, சின்ன பின்னமா ஆயிடுவான் அவன். ஓகே ப்ரோ. போயிட்டாங்க. அவரெல்லாம் மாட்ட மாட்டாரு ப்ரோ. அப்புறம் நீங்க வாங்க. டிக்கெட்டு நம்மளுக்கு வர 2வது நாள் நைட் ஷோ தான் கிடைச்சிருக்குது. இவனுக்கு வர ஸ்பாய்லரா போட்டு மூட ஸ்பாயில் பண்ணி விட்டுருவானுங்க. முதல்ல இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுவா, யூடியூப், வாட்ஸ்அப். ஐயோ பா, ஐயோ இன்ட்ரெஸ்ட் போட்டு விட்டானுங்களே. அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு போயிட்டு தியேட்டர்ல உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஆல்ரெடி முன்னாடி பாத்துட்டேன். கொஞ்சம் உஷாரா இருக்கணும்யா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா ப்ரோ. சரி ஓகே. ஆஹா கேப்டன் வந்துட்டாரு ப்ரோ. அது தளபதி தான். மாஸ்க கைட்டு வர பாருங்க. ரைட்ரா. இதுதான் எங்களோட கிரீன் மேட் ஸ்டுடியோ. காற்று கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால பாய்மர கப்பல் மாதிரி ஆகி போச்சு. அது
அது காற்று இன்னைக்கு ரொம்ப ஓவராக இருக்கு, அதனால க்ரீன் மேட் வந்து சரியாக வைக்க முடியல. இந்த செந்தில ஒரு படத்தில் பலூனில் கட்டி அனுப்புவார் தெரியுமா கவுண்ட் பண்ணி, அந்த மாதிரி ஆக போகுது இப்போ. மனுஷனுக்கு எவ்வளவுதான் சோதனை வர்றது. சின்னாச்சு பாருங்க இங்கே கூஸ் எனக்கெல்லாம் காட்ட போட எத்தனை கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ப்ரோ